வணக்கம். ரூபவாகினியின் பிரதான செய்திகள். நான் ஏசிஎம் கலீலுர் ரஹ்மான். நான் ராதிகா வின்சன். ஆப்பிரிக்காவுடன் தொன்று தொட்டு இருந்து வந்த நட்புறவை புதுப்பிப்பதற்கு இலங்கை முக்கியத்துவம் அளித்திருப்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இது இலங்கையின் வெளிநாட்டுக் கொள்கையில் ஒரு திருப்புமுனையாக அமைந்துள்ளது. கென்யாவுக்கு 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அந்நாட்டு ஜனாதிபதி உஹுரு கென்யாட்டாவுடன் நேற்று நடத்திய இருதரப்பு பேச்சுவார்த்தையின் போது இந்த கருத்தை வெளியிட்டார். நைரோபி நகரில் உள்ள அரச மாளிகைக்கு சென்ற ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை வரவேற்பதற்காக அணிவகுப்பு ஒன்றும் இடம்பெற்றது. கென்யாவுக்கு வருகை தந்துள்ள இலங்கையின் முதலாவது அரசு தலைவரை வரவேற்க கிடைத்ததை தான் கௌரவமாக கருதுவதாக கென்ய தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த விஜயம் கென்யாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் நிலவி வரும் இடைவிடாத நட்புறவுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நைரோபி நகரில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் குறித்தும் ஜோமோ கென்யாட்டா விமான நிலையத்தில் அண்மையில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்தும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கென்ய தலைவருக்கு தனது அனுதாபத்தை வெளியிட்டார். எந்த ரூபத்தில் தலைதூக்கினாலும் பயங்கரவாதத்தை அனுமதிக்க முடியாதென்றும் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு உலக சமூகத்துடன் இணைந்து செயற்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். 2 நாடுகளினதும் தலைவர்கள் தெற்கு தெற்கு கூட்டுறவை விருத்தி செய்வதன் முக்கியத்துவம் பற்றியும் விசேட கவனம் செலுத்தினார்கள். அண்மை காலமாக ஆப்பிரிக்க நாடுகளுடனான இலங்கையின் பொருளாதார கூட்டுறவும் வர்த்தக மற்றும் முதலீட்டு நடவடிக்கைகளும் விருத்தியடைந்து வருகின்றன. ஜனாதிபதி இதுகுறித்து மகிழ்ச்சி வெளியிட்டார். தெற்கு தெற்கு கூட்டுறவின் மூலம் தமது குரல்கள் உச்சமடைவதால் தேவைகளை இலகுவில் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்று கென்ய தலைவர் தெரிவித்தார். எல்டிடி பயங்கரவாதத்தை தோற்கடித்து இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றத்தை அவர் பாராட்டியுள்ளார். இலங்கையில் நடைபெற்ற பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டிலும் அபிவிருத்தி முயற்சிகளின் போதும் நியாயத்தையும் பங்கேற்பையும் வலியுறுத்துவதற்காக இலங்கை மேற்கொண்ட தீர்மானம் பாராட்டத்தக்கதாகும் என்றும் கென்ய ஜனாதிபதி தெரிவித்தார். இந்த கலந்துரையாடலில் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ், பிரதி அமைச்சர் கீதாஞ்சன குணவர்தன, உவா மாகாண முதலமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ, வெளியுறவு அமைச்சின் கண்காணிப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் டிவாஸ் குணவர்தன, ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க ஆகியோரும் கலந்து கொண்டனர். பிரதேச மட்டத்தில் இடம்பெற்று வரும் அரசியல் சூழ்ச்சி பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த சில நாட்களாக பல உள்ளூராட்சி மன்றங்களின் வரவு செலவு திட்டங்கள் தோற்கடிக்கப்பட்டன. இது சதி முயற்சியின் ஆரம்ப நடவடிக்கையாகும் என்பதற்கான பல தகவல்கள் பாதுகாப்பு உளவு பிரிவுக்கு கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சதிகாரர்கள் பல உள்நாட்டு வெளிநாட்டு தரப்புகளுடன் இணைந்து ஜனாதிபதி தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்தை அரசியல் ரீதியில் நெருக்கடிக்கு உள்ளாக்க முயற்சித்தன. இவை அனைத்தும் தோல்வியுற்றன. அதன் பின்னர் இந்த பிரதேச மட்டத்திலான அரசியல் சதி முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அரசாங்கத்திடம் இருக்கும் பிரதேச அரசியல் அதிகாரத்தை பலவீனப்படுத்துவது எதிர்க்கட்சியினதும் சதிகார சக்திகளினதும் நோக்கமாகும். எனினும் 3/2 அறுதி பெரும்பான்மையுடன் நிலையான மற்றும் நீண்டகால அரசியல் பின்னணியை கொண்ட இந்த அரசாங்கத்தின் ஸ்திரத்தன்மையை சீர்குலைப்பது ஒரு கஷ்டமான சவால் என்பதை எதிர்க்கட்சி உட்பட சதிகாரர்கள் விளங்கி வைத்துள்ளார்கள். உள்ளூராட்சி மன்றங்களின் வரவு செலவு திட்ட யோசனைகளை தோற்கடிப்பதற்கு தனிப்பட்ட தேவையுடையோரின் ஆதரவு வழங்கப்பட்டுள்ளதாக உளவு பிரிவு மூலம் தெரியவந்துள்ளது. எதிர்வரும் மாகாண சபை தேர்தல்களில் நெருக்கடி நிலையை ஏற்படுத்துவது இந்த சதிகாரர்களின் உத்தேசமாகும். இதற்கு காரணமானவர்களை கண்டறியும் விரிவான வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினதும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினதும் பொதுச் செயலாளர்கள் தெரிவித்துள்ளனர். சதிகாரர்களின் தேவைகளுக்காக குரல் கொடுப்போருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கட்சியின் தலைமைத்துவம் அறிவித்துள்ளது. சீனாவின் பிரபல தொலைக்காட்சி அலைவரிசை ஒன்றின் பிரதிநிதிகள் குழு இலங்கை வந்துள்ளது. இலங்கை தொடர்பான சுற்றுலா ஆவணப்படம் ஒன்றையும் பல வர்த்தக விளம்பரங்களையும் இலவசமாக தயாரித்து சீனாவில் ஒளிபரப்புவது இந்த குழுவின் நோக்கமாகும். தி டிராவல் சேனல் தொலைக்காட்சி குழு 2014ஆம் ஆண்டில் இலவசமாக விளம்பரப்படுத்தும் நாடாக இலங்கையை தெரிவு செய்துள்ளது. இந்த பிரதிநிதிகள் நாட்டின் அழகை பிரதிபலிக்கும் சுற்றுலா ஆவணப்படம் மற்றும் வர்த்தக விளம்பர தயாரிப்பு தொடர்பான உடன்படிக்கையில் இன்று கைச்சாத்திட்டனர். இலங்கை சார்பில் சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகம் கைச்சாத்திட்டுள்ளது. இலங்கையில் உள்ள சீனாவின் பிரதி தூதுவர் ரன் பஞ்சிக்கும் இலங்கை சுற்றுலா பணியகத்தின் தலைவர் பாஸ்வர குணரத்னவும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். உடன்படிக்கைக்கு அமைய ஜனவரி 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் இலங்கையின் அழகை பிரதிபலிக்கும் 2500 சிறு வர்த்தக விளம்பரங்கள் தயாரிக்கப்பட உள்ளன.
விசேட ஆவணப்படம், நேர்முக உரையாடல், சுற்றுலாசார் செய்தி உட்பட பல விடயங்கள் ஒளிபரப்பப்பட உள்ளன. இந்த நிகழ்ச்சிகளின் பெறுமதி 280 கோடி ரூபாவுக்கும் மேலானதாகும். தி டிராவல் சேனல் தொலைக்காட்சி அலைவரிசை என்பது 65 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை கொண்ட சீனாவின் பிரபல்யம் மிக்க அலைவரிசையாகும். இந்த நிறுவனத்திற்கு சொந்தமான 6 இணையதளங்களூடாக சுமார் 35 கோடிக்கும் அதிகமான இணையதள பாவனையாளர்களுக்கு நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படும். 13 பேர் கொண்ட இந்த சீன குழு 7 நாட்கள் இலங்கையில் தங்கியிருக்கும். இவர்கள் 4 பகுதிகளாக பிரிந்து கொழும்பு, நீர்கொழும்பு, பின்னவல, கண்டி, சீகிரியா, நுவர்லியா, காலி, அனுராதபுரம், பொலனறுவை, ரத்னபுரி உள்ளிட்ட சுற்றுலா கவர்ச்சிமிக்க இடங்களுக்கு சென்று படப்பிடிப்பில் ஈடுபட உள்ளனர். இவர்களுக்கான உத்தியோகபூர்வ விமான வசதியை வழங்கும் ஸ்ரீலங்கன் விமான சேவை கம்பெனிக்கும் நிகழ்ச்சிகள் மூலம் இலவசமாக விளம்பரப்படுத்த சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்சவின் ஆலோசனைக்கமைய இந்த தொலைக்காட்சி தயாரிப்பு குழுவை இலங்கைக்கு தெரிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சீன சுற்றுலா சந்தையை இலக்கு வைத்து பாரிய அளவில் ஊக்குவிப்பு நிகழ்ச்சிகள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. இதன் முன்னோடியாக கடந்த ஆகஸ்ட் மாதம் சீனாவின் பீஜிங் நகரில் நடைபெற்ற 3 நாள் ஒன்றிணைந்த ஊக்குவிப்பு நிகழ்ச்சியும் குறிப்பிடத்தக்கதாகும். இதன் அடுத்த கட்டம் அடுத்த வருட ஆரம்ப பகுதியில் நடைபெறவுள்ளது. இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகம் அடுத்த வருடம் சீனாவில் நடைபெறவுள்ள 5 பிரதான சர்வதேச சுற்றுலா கண்காட்சிகளில் பங்கேற்க உள்ளது. ஆப்பிரிக்க மக்களின் விடுதலைக்காக அரும்பணியாற்றிய காலம் சென்ற முன்னாள் ஜனாதிபதி நெல்சன் மண்டேலா இறுதிப் பயணம் சென்றுள்ளார். பொதுவுடல் அவரின் பிறந்த ஊரான குணுவில் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. நெல்சன் மண்டேலா 95வது வயதில் கடந்த 5ஆம் தேதி பிரிட்டோரியாவில் உள்ள வைத்தியசாலை ஒன்றில் உயிரிழந்தார். அவர் தென்னாப்பிரிக்காவில் நிறபேதங்களுக்கு எதிராக போராடிய தந்தை என வர்ணிக்கப்படுகின்றார். கருப்பின மக்களுக்காக போராடிய மண்டேலா 27 வருடங்கள் சிறைவாசம் அனுபவித்தார். 1994ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவின் முதலாவது கருப்பு இன ஜனாதிபதியாக அவர் தெரிவானார். தென்னாப்பிரிக்காவின் மக்களின் தந்தையாகவும் மண்டேலா கருதப்படுகிறார். நோபல் சமாதான விருதை வென்றுள்ள மண்டேலா தனது முதலாவது ஜனாதிபதி பதவிக்காலத்தின் பின்னர் அந்த பதவியிலிருந்து விலகினார். அதன் பின் சமூக சேவையில் ஈடுபட்டார். மண்டேலாவுக்கான விசேட அரச மரியாதையுடன் கூடிய இறுதிக்கிரியைகள் இன்று குணுவில் நடைபெற்றது. பிரித்தானியாவின் முடிக்குரிய இளவரசர் சார்ல்ஸ் உட்பட ஜனாதிபதிகள், உள்நாட்டு வெளிநாட்டு பிரதிநிதிகள் என 4000த்திற்கும் அதிகமானோர் இதில் கலந்து கொண்டார்கள். தென்னாப்பிரிக்காவின் தற்போதைய ஜனாதிபதி ஜேக்கப் சுமா இறுதிக்கிரியை நிகழ்வில் உரை நிகழ்த்தினார். மண்டேலாவுடன் சிறைவாசம் அனுபவித்த அவரின் மிக நெருக்கமான தோழன் அகமது கத்திராடா மிகவும் உணர்வுபூர்வமாக தனது நண்பரின் நினைவுகளை மீட்டினார். தென்னாப்பிரிக்க படையின் ராணுவ மரியாதையுடன் நெல்சன் மண்டேலாவின் பூதவுடல் குனு பிரதேசத்தில் அமைந்துள்ள அன்னாரது குடும்ப மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. தென்னாப்பிரிக்க ராணுவ வீரர்கள் மரியாதை வேட்டுக்களை தீர்த்தனர். இறுதிக்கிரியைகள் டம்போ இனக்குழுவின் சம்பிரதாயப்படி இடம்பெற்றன. பொதுநலவாய மாநாட்டை நடத்துவதற்கான உபசரணை நாடாக இருந்து பெற்றுக் கொள்வதற்கு எதிர்பார்த்த நோக்கங்களை இலங்கை அடைய பெற்றிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை தனது வளங்களையும் ஆற்றலையும் கொண்டு உலகிற்கு அதன் அபிமானத்தை எடுத்தியம்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற பொதுநலவாய மாநாடு ஆசிய நாடொன்றில் 2 தசாப்தங்களுக்கு பின்னர் ஒழுங்கு செய்யப்பட்டது. 53 நாடுகளைச் சேர்ந்த ராஜதந்திர பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு இலங்கையின் சுதந்திரமான மற்றும் சமாதானம் மிக்க சூழலை அனுபவிக்க கிடைத்ததாக சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. வெளிநாட்டு முதலீடுகளை கவர்வது இலங்கையின் மற்றொரு நோக்கமாகும். மாநாட்டின் பின்னர் பல சீன வர்த்தகர்கள் பாரிய அளவிலான செயற்திட்டங்களை முன்னெடுப்பதற்கு விருப்பம் தெரிவித்தார்கள். இதன் மூலம் மாநாட்டின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. சில அரசு தலைவர்கள் அந்த மாநாட்டை பகிஷ்கரித்த போதிலும் அது இலங்கையின் வெற்றிக்கு எந்த தடங்களையும் ஏற்படுத்தவில்லை என ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. யுத்த மோதல்கள் நிலவிய காலப்பகுதியில் இடம்பெற்ற உயிரிழப்புகள், காணாமல் போனமை, காயமடைந்தோர் மற்றும் சொத்து சேதம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் தொகை மதிப்பீட்டு நடவடிக்கை இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளது. அடுத்த வாரம் அளவில் இந்த மதிப்பீட்டை பூர்த்தி செய்ய முடியும் என தொகை மதிப்பீட்டு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கற்ற பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைக்கமைய இந்த மதிப்பீடு மேற்கொள்ளப்படுகின்றது. 1982ஆம் ஆண்டு முதல் இதுவரை இடம்பெற்ற உயிரிழப்புகள், காணாமல் போனமை, சொத்து சேதம் மற்றும் காயமடைந்தோர் தொடர்பான தகவல்கள் திரட்டப்படுகின்றன. சுமார் 16,000 பேர் இந்த மதிப்பீட்டுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த தொகை மதிப்பீடு கடந்த 25ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. மேல், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் மதிப்பீட்டு நடவடிக்கைகள் 90% அளவில் பூர்த்தியடைந்துள்ளன. தொகை மதிப்பீட்டு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் DCA குணவர்தன நேற்று வவுனியாவில் நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் இதனை தெரிவித்தார். இந்த திணைக்களமும் அரசு நிர்வாக அமைச்சும் இணைந்து தகவல்களை திரட்டி வருகின்றன. யுத்தத்திற்கு பிந்திய காலப்பகுதியில் இவ்வாறு முறையான மதிப்பீடு ஒன்றை மேற்கொள்ளும் ஒரே நாடு இலங்கையாகும் என்று திரு குணவர்தன தெரிவித்தார்.
பட்டதாரி பயிலுநர்களாக இணைக்கப்பட்ட பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்களில் தரம் 3 சேர்ந்தவர்களுக்கான நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வு யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது. அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயகம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பாராளுமன்ற பிரதிக்குழுக்களின் தலைவர் முருகேசு சந்திரகுமார், பாராளுமன்ற உறுப்பினர் சில்வஸ்ட்ரி அலண்டின் ஆகியோர் பிரதம விருந்தினர்களாக கலந்து கொண்டு 1083 உத்தியோகத்தர்களுக்கு நிரந்தர நியமன கடிதங்களை வழங்கி வைத்தனர். மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி ரூபினி வரலிங்கம், திட்டமிடல் பணிப்பாளர் திருமதி மோகனேஸ்வரன் உட்பட உயர் அதிகாரிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர். இலங்கையில் கலைத்துறையை வளர்ப்பதற்கு மகத்தான சேவையை வழங்கிய பல சிரேஷ்ட கலைஞர்கள் கலாபூஷணம் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளனர். ஒரு கலைஞருக்கு இந்த விருது வாழ்நாளில் ஒரு தடவை மாத்திரமே கிடைக்கப்பெறுவது இதன் விசேட அம்சமாகும். இந்த வைபவம் கொழும்பு ரோயல் கல்லூரியின் புதிய அரங்கில் இன்று நடைபெற்றது. கலாசார மற்றும் கலை அலுவல்கள் அமைச்சு கலாபூஷண விருது விழாவை ஒழுங்கு செய்திருந்தது. அமைச்சர் டி.பி. ஏக்கநாயக்க தலைமையில் நடைபெற்ற இந்த வைபவத்தில் அனைத்து மாவட்டங்களையும் சேர்ந்த 60 வயதுக்கு மேற்பட்ட சிங்கள, தமிழ் மற்றும் முஸ்லிம் சிரேஷ்ட கலைஞர்கள் 296 பேர் கலாபூஷண விருதை பெற்றார்கள். இவர்கள் கலைக்கும் இலக்கியத்திற்கும் வழங்கிய சிறந்த சேவையை பாராட்டுவது இதன் நோக்கமாகும். 80 வயதை தாண்டிய 20 கலைஞர்களும் கூட இம்முறை கலாபூஷண விருதை பெற்றுக் கொண்டனர். பாராளுமன்ற உறுப்பினர் A.H. அஸ்வர் உட்பட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் பிராந்திய சேவையான பிற எஃப்எம்மின் 8வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட கலை கலாசார நிகழ்ச்சியும் கௌரவிப்பு நிகழ்வும் அக்கரைப்பற்று அத்தாவுல்லா அரங்கில் இடம்பெற்றன. 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையில் திறமை சித்தி பெற்ற 160 மாணவர்களும் அங்கு கௌரவிக்கப்பட்டனர். கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஹட்சன் சமரசிங்க தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தேசிய காங்கிரசின் தலைவரும் அமைச்சருமான A.L.M. அத்தாவுல்லா பிரதம அதிதியாகவும், கிழக்கு மாகாண அமைச்சர் M.S. உதுமா லெப்பி கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டனர். மூவின மக்களின் கலை கலாசாரத்தை பிரதிபலிக்கும் நிகழ்ச்சிகளும் 160 சாதனையாளர்களை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்ச்சியும் அங்கு இடம்பெற்றன. அமைச்சு மற்றும் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் என்பனவற்றின் உயர் அதிகாரிகள், மாநகர மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள், தொழில் அதிபர்கள் ஆகியோர் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். Fatima Afzin, நமக்கு கிழக்கு மாகாணத்தின் சுதந்திரமான விடுதலை பண்டிகை காலத்தில் நுகர்வோருக்கு சலுகை விலையில் பொருட்களை வழங்க பல அரசு நிறுவனங்கள் முன்வந்துள்ளன. சிறு வியாபாரிகளிடமிருந்து பொதுமக்களை பாதுகாத்து சிறந்த உயர்தரத்துடன் கூடிய பொருட்களை வழங்குவது இதன் நோக்கமாகும். சுங்க திணைக்களத்தினால் அரசு உடைமையாக்கப்பட்ட ஆடை மற்றும் பாதாணி வகைகள் ஜாவத்தை லக்ஸ் சலுசல மூலமாக விற்பனை செய்யப்படுகின்றன. 50 முதல் 75% வரை இந்த பொருட்களுக்கு கழிவு வழங்கப்படுகிறது. உள்நாட்டு கைத்தறி ஆடைகளையும் போட்டிமிக்க விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம். நுகர்வோர் தமது தேவைக்கேற்ப ஆடைகளுக்கான கட்டளைகளை பிறப்பிக்கும் வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த உற்பத்திகளுக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளிலும் பெரும் கிராக்கி நிலவுகின்றது. ஜாவத்தை லக்ஸ் சலுசல வாரத்தின் அனைத்து தினங்களிலும் திறக்கப்பட்டிருக்கும். இதன் மூலம் உயர்ந்தபட்ச பயனை பெற்றுக் கொள்ளுமாறு அந்த நிறுவனம் பாவனையாளர்களை கேட்டுள்ளது. நாடு பூராவும் உள்ள லக்ஷதோச வர்த்தக நிலையங்களும் பண்டிகை காலத்தில் பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளன. லக்ஷதோச மெகா வர்த்தக நிலையங்களில் நுகர்வோர் தமக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் பெற்றுக் கொள்ளலாம். தமக்கு தேவையான பொருட்களை ஒரே கூரையின் கீழ் பெற்றுக் கொள்ள முடியுமாக இருப்பது தமக்கு பெரும் ஆறுதலாக அமைந்துள்ளதென நுகர்வோர் கூறுகின்றனர். பண்டிகை காலத்துக்கு போதுமான மீன் தொகை தம்மிடம் இருப்பதாக இலங்கை மீன்பிடி கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. நுகர்வோருக்கு உரிய முறையில் சிறந்த தரத்துடன் புதிய மீன்களை கொள்வனவு செய்வதற்கு வசதி அளிக்கப்பட்டுள்ளது. பிரதம மந்திரியும் மத விவகார மற்றும் புத்த சாசன அமைச்சருமான D.M. ஜெயரட்னவின் வழிகாட்டலில் அரசு தேசிய நத்தார் விழா மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இன்று கொண்டாடப்பட்டது.
மட்டக்களப்பு அம்பாறை மறைமாவட்ட ஆயர் கலாநிதி பொன்னையா ஜோசப் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் புத்த சாசன பிரதியமைச்சர் MKDM குணவர்தன பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த விழாவில் இசை, நடனம், கலை, கலாசார நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் ஜெப ஆராதனையும் நடைபெற்றது. ராணுவ மற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகள், சர்வமத தலைவர்கள், கிறிஸ்தவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் உட்பட பிரமுகர்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர். மலையக பகுதியில் கல்வியை பூர்த்தி செய்த 150 பெண்கள் சுயதொழில் செய்வதற்கென திவிநெகும திட்டத்தின் ஊடாக கோழி குஞ்சுகளை வழங்கும் நிகழ்ச்சி கேகாலை மற்றும் எட்டியந்தோட்டை ஆகிய பகுதிகளில் இடம்பெற்றது. கால்நடை வள மற்றும் கிராமிய சமூக அபிவிருத்தி அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். அமைச்சரால் அந்த பகுதியில் உள்ள கோவில்களுக்கு பூஜை உபகரணங்களும் வழங்கப்பட்டன. சபரகமு மாகாண சபை உறுப்பினர் திரு பாஸ்கரன் உட்பட பிரமுகர்கள் பலர் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். கிராமம் தோறும் அபிவிருத்தி என்ற திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு பாலமுனை பகுதியில் அமைக்கப்பட்ட சுகாதார உப வைத்திய அதிகாரி அலுவலக கட்டடம், தாய்சேய் சிகிச்சை நிலையம் என்பன சமீபத்தில் திறந்து வைக்கப்பட்டன. 50 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட இந்த கட்டடங்களை மக்கள் பாவனைக்கென வழங்கும் வைபவம் பிரதேச அபிவிருத்தி குழுவின் தலைவர் MM முபாரக் தலைமையில் இடம்பெற்றது. பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் MLM ஹிஸ்புல்லா பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு கட்டடங்களை திறந்து வைத்தார். கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் MF சிப்லி உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளரின் நகரங்களை அழகுபடுத்தும் வேலை திட்டத்தின் கீழ் கல்முனை நகரில் டெங்கை ஒழித்து நகரத்தை அழகுபடுத்தும் நடவடிக்கைகள் சமீபத்தில் இடம்பெற்றன. கல்முனை போலீஸ் தலைமை அலுவலக பொறுப்பதிகாரி AWA கஃபார் தலைமையில் பாரிய டெங்கு ஒழிப்பு சிரமதான பணி இடம்பெற்றது. இதில் கல்முனை போலீசார், மருதமனை விசேட அதிரடிப்படையினர், கல்முனை முகாம் ராணுவ வீரர்கள், மாநகர சபை ஊழியர்கள், கல்முனை வர்த்தக சங்க பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புத்தளம் மதுரங்குழி பிரதேசத்தில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் 3 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். 2 வாகனங்கள் நேருக்கு நேர் மோதியதனால் இந்த விபத்து ஏற்பட்டது. உயிரிழந்த இளைஞர்கள் மங்களேரிய பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர். இவர்களின் சடலங்கள் புத்தளம் தள வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. முந்தல் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். விளையாட்டுச் செய்திகள் சிலவற்றை பார்ப்போம். பாராளுமன்ற உறுப்பினர்களின் அணி 2013 சபாநாயகர் கிண்ண கிரிக்கெட் போட்டியில் சாம்பியனாகியுள்ளது. அமைச்சர்களின் அணி 2வது இடத்தை பெற்றுள்ளது. இந்த போட்டி கொழும்பு டொரிங்டன் விளையாட்டு மைதானத்தில் இன்று நடைபெற்றது. ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையில் ஐக்கியத்தையும் நட்புறவையும் சகோதரத்துவத்தையும் விருத்தி செய்யும் நோக்கில் விளையாட்டு அலுவல்கள் அமைச்சும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றமும் இணைந்து இந்த போட்டியை ஏற்பாடு செய்திருந்தன. இது சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ தலைமையில் இன்று காலை ஆரம்பமானது. எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார். அமைச்சர்களின் அணிக்கு விளையாட்டு அலுவல்கள் அமைச்சர் மஹிந்தானந்த அல்கமகேயும், பாராளுமன்ற உறுப்பினர் அணிக்கு ரவி கருணாநாயக்கவும் தலைமை வகித்தார்கள். நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களின் அணி முதலில் துடுப்படுத்தாடும் சந்தர்ப்பத்தை அமைச்சர்கள் அணிக்கு வழங்கியது. ஆடுகளத்திற்குள் பிரவேசித்த அமைச்சர்களின் அணி சிறந்த துடுப்பாட்டத்தில் ஈடுபட்டு 198 ஓட்டங்களை பெற்றது. அமைச்சர் இந்திக்க பண்டாரநாயக்க 73 ஓட்டங்களை குவித்தார். 9 சிக்சர்களையும் 2 பவுண்டரிகளையும் அவர் அடித்தார். வேகமாக துடுப்பாட்டத்தில் ஈடுபட்ட அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ 6 சிக்சர்கள், 1 பவுண்டரி அடங்கலாக 32 ஓட்டங்களை பெற்றார். அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகர 34 ஓட்டங்களையும், அமைச்சர் விமல் வீரவன்ச 21 ஓட்டங்களையும் பெற்றனர். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ 37 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய பாராளுமன்ற அணி சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார 10 சிக்சர்கள், 2 பவுண்டரிகள் அடங்கலாக 89 ஓட்டங்களை பெற்றார். பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ 3 சிக்சர்கள், 4 பவுண்டரிகள் அடங்கலாக 48 ஓட்டங்களை பெற்றார். வேகமாக துடுப்படுத்த ஆடிய பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ 2 சிக்சர்கள் அடங்கலாக 18 ஓட்டங்களை பெற்றார். அமைச்சர்களான இந்திக்க பண்டாரநாயக்க மற்றும் பிரேமலால் ஜெயசேகர் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்களின் அணி 18 ஓவர்கள் 1 பந்து நிறைவில் 204 ஓட்டங்களை பெற்று வெற்றி பெற்றது. போட்டியில் மிக திறமையான பந்து வீச்சாளராக பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோவும், மிகச் சிறந்த பந்து வீச்சாளராக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவும் தெரிவு செய்யப்பட்டனர். சிறந்த துடுப்பாட்ட வீரராக அமைச்சர் இந்திக்க பண்டாரநாயக்க தெரிவானார். ஆட்ட நாயகனுக்கான விருது 89 ஓட்டங்களை குவித்த பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரவுக்கு கிடைத்தது. හොඳම පිතිකරු අමාත්‍ය ඉන්දික බණ්ඩාරනායක මහතා තරගයේ වීරයා සම්මානය හිමි වුණේ ලකුණු 89ක් රැස් කළ පාර්ලිමේන්තු මන්ත්‍රී නලින් බණ්ඩාර මහතාට.
யாழ் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கால்பந்தாட்ட கழகங்களுக்கு இடையிலான போட்டித் தொடரின் இறுதி நாள் நிகழ்வு துரையப்பா விளையாட்டரங்கில் நேற்று இடம்பெற்றது. மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயகம் தலைமையில் நடைபெற்ற இறுதி நாள் போட்டிகளை பாராளுமன்ற பிரதி சபாநாயகர் சந்திம வீரக்கோடி பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு ஆரம்பித்து வைத்தார். 3 கழகங்களுக்கான போட்டிகள் அங்கு இடம்பெற்றன. போட்டியின் முடிவில் முதலாம் இடத்தை சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகமும் 2ஆம் இடத்தை சென்ட் ஆந்தனிஸ் விளையாட்டுக் கழகமும் பெற்றுக் கொண்டன. விண்மீன் விளையாட்டுக் கழகம் 3ஆம் இடத்தை பெற்றது. வெற்றி பெற்ற வீரர்களுக்கு விருதுகளும் சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன. முதலிடத்தை பெற்ற விளையாட்டுக் கழகத்திற்கு கால்பந்தாட்ட கேடயம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் ரூபவாகினியின் செய்திகள் முடிவடைந்தன. வணக்கம்.